அத்தியாயம் 4. அந்தகாரம் சூழ்ந்திருக்கும் பொழுதது. திருக்கடையூர் மொத்தமும் அவ்விருளில் அடங்கியிருந்தது. மருத்துவமனையில் இருந்து அஞ்சனாவை அழைத்து கொண்டு வீட்டிற்கே வந்திருந்தான் திரு. முதலில் தங்களின் வீட்டிற்கே அவளை அழைத்து செல்லலாம் என்றுதான் நினைத்திருந்தான். ஆனால் அவளது பயம் நீங்கி நிதர்சனம் உணர வேண்டும் என்பதால் அவளின் வீட்டிற்கே அழைத்து வந்தான். உள்ளே நுழைந்தவளுக்கு தந்தை இல்லாத வெறுமை சுட இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று அழுத்தமாக சொன்னவன் அவளை உள்ளே அழைத்து வந்தான். அவன் இருக்கும் தைரியத்தாலேயே அவளும் கொஞ்சம் தைரியமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டாள். என்ன அஞ்சுமா, பயமா இருக்கா? நீங்க இருக்கீங்கல்ல, பயம் இல்லை, உண்மையாகவே உணர்ந்து சொன்னாள். இரு குடும்பத்திற்கும் இடையே உள்ள பேச்சுவார்த்தை அவளுக்கு சிறுவயதிலிருந்தே தெரியும். தந்தைக்கு திருவென்றால் அவ்வளவு இஷ்டம். இவளுக்கும் பிடிக்கும் தான், ஆனால் அவன் அளவுக்கு இல்லை. அவனிடம் காதல் இருந்தது, இவளிடம் அவ்வுணர்வு இல்லை. அந்த அளவிற்கு திரு தன்னை வெளிப்படுத்தி அவள் மனதினை இன்னமும் சலனப்படுத்த முயற்சி செய்ததே இல்லை. நான் எப்பவும் கூடவே இருப்பேன் அஞ்சு. அம்மா சாப்பாடு கொடுத்து விட்டாங்க, சாப்பிடுவோமா? அம்மா வரலையா? அத்தைய அம்மா கஷ்டப்பட்டு தூங்க வச்சிருக்காங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு அதுதான் தேவை. அவங்களும் கொஞ்ச நேரமாவது வேதனையை மறந்து இருக்கணும் இல்லையா? புரியுது, ஆனா என் மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குதே திரு. உங்களுக்கே நல்லா தெரியும்ல, இந்த வீட்டில் நான், அம்மா, அப்பா 3 பேர் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். இனி அதெல்லாம் திரும்ப கிடைக்குமா? அவரோட இழப்பை யாராலும் ஈடுகட்ட முடியாது. நடந்து முடிஞ்சதை திரும்ப திரும்ப யோசிக்க கூடாது அஞ்சு. இனி நடக்கிறத நாம பார்க்கலாம். எதையும் யோசிக்கிற மனநிலையில நான் இல்லை. நான் எதுக்கு இருக்கேன்? உன்னை யோசிக்க வைக்கிறேன். முதல்ல சாப்பிடுவோமாம், அப்புறமா மாத்திரை எல்லாம் போட்டுட்டு நீ நிம்மதியா தூங்கி எந்திரிப்பியா, சரிதானா? சரி என தலையாட்டியவள் அவன் நீட்டிய தட்டினை வாங்க மறுத்து என காட்டினாள். மெல்லிய சிரிப்பு படர்ந்தது அவனது முகத்தில். சின்ன பாப்பா, இவளுக்கு நாம ஊட்டி வேற விடணுமாம். சிரிப்பினூடே அவனின் இதழ்கள் பேசியது. ஐயா எனக்கு அடிக்கடி ஊட்டி விடுவார். நீங்க தான் நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அப்போ ஊட்டி விடுங்க. ஓரளவுக்கு சகஜமாகி விட்டது அவளது பேச்சிலே தெரிந்தது. அதுதானே அவனுக்கும் வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தந்தையின் அன்பினை தன்னிடத்தில் தயங்காமல் எதிர்பார்க்கிறாள். இதுவே அவனுக்கு தற்போதைக்கு போதுமானதாக இருந்தது. நீ கேட்டால் நான் செய்வேன் அஞ்சு என்று சொன்னவன் அவளுக்கு ஊட்டி விடத் தொடங்கினான். இயல்பாய் ஆரம்பித்தவனுக்கு நொடிகள் கடக்க கடக்க இதமான இம்சையாய் இருந்தது. அவளுக்கு அப்படியெல்லாம் இல்லை போல. அதற்காக அவனது உணர்வுகள் கட்டுக்குள் இருக்குமா? அவளோட நெருக்கம் அவன் எப்போதும் எதிர்பார்க்கும் ஒன்றுதான். அது இன்றைய தினம் கிடைத்ததில் மகிழ்ச்சியோடு இன்ன பிற மாற்றங்களும் சேர்ந்து அவனை கொல்ல ஆரம்பித்தது. அவளது இதழ்கள் அவனது விரல்களை வருடி அவ்வுணவினை ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் அவன் தோற்று போய் கொண்டிருந்தான். இதையெல்லாம் யமன் பார்த்திருந்தால் அவ்வளவுதான். அவனை தூக்கி கொண்டு போய் எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்தெடுத்திருப்பான். திருவுக்கு உண்மையிலே நல்ல நேரம் போல. தன்னில் ஏற்பட்ட மாற்றங்களை எல்லாம் கடும் பிரயத்தனப்பட்டு அடக்கி வைத்தே அவளுக்கு ஊட்டி கொண்டிருக்க சிவகாமி என்றவாறு பக்கத்து வீட்டு ராதிகா உள்ளே வந்தாள். திருவும் அவளும் இருப்பதை பார்த்துவிட்டு, அம்மா இல்லையா அஞ்சனா என்றாள். இல்ல, அத்தை வீட்டில் இருக்காங்க. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போனாலே, அதான் வந்ததும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பார்த்தா நீங்கள் 2 பேரும் மட்டும் தனியாக இருக்கீங்க. உங்கள் அம்மா எப்படி உங்களை இப்படி விட்டுட்டு அங்கே இருக்கா? இதெல்லாம் சரியா? ஒரு மாதிரியான குரலில் வினவி வைக்க திருவுக்கு அந்த கேள்வியின் அர்த்தம் புரிந்து எக்கு தப்பாக கோபம் வந்துவிட, இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை என அதே கோபத்தோடு கேட்டே விட்டான். எனக்கு என்ன தம்பி பிரச்சனை? சாவு வீட்டில் நீங்க தான் இங்கீதம் கூட தெரியாம நடந்துக்கிறீங்க. கல்யாணம் நடந்திருந்தா கூட பரவாயில்ல, அதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது இப்படி தனியா இருக்கிறது நல்லாவா இருக்கு? எந்த குடும்பத்துல இப்படி நடந்ததில்லை. நீங்க தான் சின்னஞ்சிறுசுக, உங்களுக்கு முறையெல்லாம் தெரியாது. உங்க வீட்டுல கூடவா அந்த வளம் தெரியாது? இந்த நேரத்துக்கு வயசு பையனும் பொண்ணும் தனியா இருக்கிறது சரியே கிடையாது. இப்படி உங்களை தனியா விட்டுட்டு உங்க வீட்டுல எப்படி இருக்காங்க என நீட்டி முழக்க, நான் இவளை கட்டிக்க போறவேன். தேவையில்லாம பேசுறத விட்டுட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, இல்லைன்னா நான் வேற மாதிரி பேச வேண்டி இருக்கும். அவளே இப்பதான் உடம்பு தேறி வந்திருக்கா. அவளை போய் சே, வீட்டில் வேற வேலை எதுவும் இல்லையா? எப்படா அடுத்தவன் குடும்பத்தை ஏதாவது சொல்லணும்னே வம்பு களைவீங்களா? இம்முறை காட்டம் அதிகம் இருந்தது அவன் குரலில். யாரு?
நான் வம்பு கலையிறேனா? எனக்கு இது தேவைதான் தம்பி. நானே சிவகாமியை பார்த்துட்டு போகலான்னு நல்லெண்ணத்துல தான் வந்தேன். ஆனால் நீ என்னமோ ரொம்ப பேசுகிற. அது சரி, அவங்க ஐயா இறந்து முழுசாக 1 வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே இந்த வீட்டிலே இப்படி இருக்க இவளுக்கு மனசு வருதுன்னா இதுக்கு மேலே நான் சொல்ல என்ன இருக்குது? என்னமோ பண்ணி தொலைங்க. செத்தவருக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை. என் பொண்ணுன்னு அந்த அண்ணன் அம்பிட்டு தாங்கி வளர்த்துச்சு, அதுக்கு பதில் மரியாதை இதுதான் போல. முணங்கி கொண்டே அவசரமாய் வெளியேறினாள் ராதிகா. அந்த அவசரத்தில் இருந்தது முழுக்க அதை அடுத்தடுத்த வீடுகளில் ஒளிபரப்பு செய்ய வேண்டிய அவசியமும் இருந்தது. அப்பா, இவங்களோட என தலையை அழுந்து தேய்த்து கொண்டு திரும்பியவன் தேம்பி தேம்பி அழுது அஞ்சனாவை பார்த்து சோர்ந்தே போனான். அஞ்சு, வேண்டாம் அழாத, இப்பதான் உடம்பு சரியாயிருக்கு, ஒழுங்கா அமைதியாயிரு. நான் எங்கள் ஐயாவுக்கு நல்ல பிள்ளையா நடந்துக்கல. விடாமல் அழுதவளுக்கு மூச்சு வாங்கியது. 1000 சமாதானங்கள் சொல்லியிருப்பான், அது அத்தனையும் அவளது காதில் விழவே இல்லை. திருவாள் என்ன முயன்றும் அவளை சமாதானப்படுத்தவே முடியவில்லை. வேகமாய் தன் அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டாள். காதுக்குள் மீண்டும் மீண்டும் ராதிகாவின் குரல். அவளால் அந்த பெண்மணி சொன்னதை ஜீரணிக்க முடியவில்லை. தந்தையின் நினைவினை மறந்து திருவின் அருகாமையில் இப்படி நடந்து கொண்டது மாபெரும் தவறென அவள் மனம் எண்ணி எண்ணி வேதனைப்பட்டது. சிவகாமி இருந்தாலாவது அவளை தேற்றியிருப்பாள். திருவுக்கோ அந்த சந்தர்ப்பத்தினை கூட அவள் வழங்காமல் இப்படி வந்து ஒளிந்து கொண்டாள். வெளியே திருவோ அழும் சத்தத்தில் தன்னையே நொந்து கொண்டாள். அவளை இப்படி அளவிடவா அவளுக்கு துணையாய் நான் இங்கே வந்தேன் என்ற எண்ணத்தில் அவள் அறையின் முன் குறுக்கும் நெடுக்குமாய் நடந்து கொண்டிருந்தாள். எவ்வளவு நேரம் அழுது கொண்டிருந்தாலோ தெரியாது. அப்படியே அழுதழுது அவளது இமைகள் 2 மெல்லமாய் அவளையும் அறியாது மூடிக்கொள்ள கண்ணீரின் பிசுபிசுப்பில் அது 2 ஒன்றோடொன்று இறுக ஒட்டி கொண்டதில் அவள் உறக்கத்தில் அமிழ்ந்து போகத் தொடங்கினாள். அவளது விசும்பல் நின்று அவள் உறங்குவதை ஜன்னல் வழியாக பார்த்தவன் நிம்மதியுடன் அங்கே முன்னிருந்த இருக்கையில் கால் நீட்டி படுத்து விட்டான். இருள் கவிந்திருந்த அந்த இரவின் நடுநிசியின் போது ஒட்டியிருந்த இமை 2 பிசுபிசுப்பை மீறி திறந்து கொண்டது. அஞ்சனா கண்களை நன்றாக உருட்டி பார்த்தா. எதிரே மையிருட்டு. எது எங்கிருக்கிறது என்பதே புரியாத அளவிற்கு இருண்டு கிடந்த அந்த காட்சி முதலில் அவளை திடுக்கிட வைத்தது. அச்சத்தினை அவளது இதயம் தாறுமாறாக துடித்து வெளிப்படுத்தியது. கையால் இதயத்தினை பிடித்தவள் விழிகளை சுழற்றினாள். கண்ணுக்கு எதுவும் தென்படவில்லை. இப்போது அவளது செவிக்கு அருகே ஒரு குரல். உன்னிப்பாக கவனித்து கேட்கையில் அது அவளது ஐயாவின் குரல். அஞ்சனாமா, ஐயாவை தேடுறியாடா? ஐயா இங்கேதான் இருக்கேன். ஐயாவுக்கும் உன்னை பார்க்காமல் இருக்க முடியல. நீயும் என் கூட வந்துடு அஞ்சம்மா என்று அழைக்க அந்த அழைப்பில் அவளது தலை தன்னாலே ஆடியது. ஐயாவோட கையை கெட்டியா பிடிச்சிக்கோடா, என்கிட்ட வந்துடலாம், இங்க இருக்க வேணாம். வர்றேன் ஐயா, நீங்கள் இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை? நான் வந்துடுறேன். நான் உங்களுக்கு நல்ல பிள்ளையா இருக்கத்தான் ஆசைப்படுறேன் என சொல்லியபடி அவள் கைகளை நீட்டி காற்றினிலே துளாவினாள். ஐயா ஐயா. அவளது குரல் மட்டுமே இப்போது அங்கே எதிரொலித்தது. ஐயா, என்னை கூட்டிட்டு போயிடுங்க, நானும் வரேன். அவள் கை அந்தரத்தில் ஆடியபடியே இருக்க அந்த கையின் மீது கயிறொன்று வந்து விழுந்தது. விழுந்த வேகத்தில் கண்களை கூச செய்யும் அளவிற்கு பளீர் என்ற வெளிச்சம் அவ்விடம் முழுதும் பரவ இதுவரை மூடியிருந்த விழிகள் திறக்கவும் அந்த கயிறின் பரிணாமமே தென்பட்டது. உதடுகள் பயத்தோடு யமன் என அழைத்தபடி அந்த கயிற்றின் மறுமுனையை நோக்கி பார்வையை நகர்த்த அங்கே எருமையின் மீது ஆரோகணித்தபடி வீற்றிருந்தான் யமன். மரணத்தின் தேவனை நேருக்கு நேர் கண்ட கணம் தேகம் சில்லிட்டு வெடவெடவெட நடுங்க தொடங்கியது. மரண பயத்தில் அவளது முகம் அரண்டு போயிருந்தது. கரத்தில் இருந்த கயிறு கழுத்தில் வந்து விழுந்து சுருக்க, ஐயையோ யமன், நான் சாக போறேன். கத்தியவள் அப்படியே எழுந்து அமர்ந்து விட்டாள். கண்டதெல்லாம் கனவு என்று அவளால் கண்டறிந்து கொள்ளவே இயலவில்லை. மனமும் மூளையும் அந்த அளவிற்கு பயத்தின் பிடியில் நடுநடுங்கி போயிருந்தது. எழுந்தவள் தப்பிக்க வேண்டி வேகமாக கதவை திறக்க திருவின் மார்பின் மீதே மோதி நின்று விட்டாள். அவனோ எதுவும் பேசவில்லை. அவளை இறுகிய அணைப்புக்குள் கொண்டு வந்து அவளின் பயத்தினை தான் வாங்கி கொள்வது போல இறுக்கமாக நின்றிருந்தான். அவள் உடல் நடுக்கம் அவனையும் சேர்த்து நடுங்க வைத்தது. உள்ள நான் யமன அவளது உதட்டின் மீதே விரல்களை பதித்து கண்களை ஆழ்ந்து பார்த்து வேண்டாம் என மறுப்பாக தலையை அசைக்க அவள் என முணங்கிவிட்டு அவன் மார்பின் மீதே சாய்ந்து கொண்டாள். 30வது நாள் முடிவில் இவளுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும். அந்த கல்யாணம் மட்டும்தான் இவளை பயத்திலிருந்து பாதுகாக்கும். உரிமையானவனா நானும் அவளை நல்லபடியா பார்த்துக்கவும் முடியும். இவ்வாறு யோசித்தபடி அவனும் அவனுக்கு மாறாய் நானும் சாக போறேன், ஐயா என்னை கூப்பிடுறாரு, அம்மாவை தனியா விட்டுட்டு சாக போறேன் என்று அவளும் உறுதியாக நினைக்க தொடங்கினார்கள். அந்த தருணத்தில் சட்டென்று வீட்டுக்கு வெளியே யாரோ அலற அவளை
அணைப்பிலிருந்து விடுவித்துவிட்டு திரு வேகமாக அங்கிருந்து ஓடினார். தொய்ந்து விழுந்தவளை உறுத்து பார்த்தபடி யமன் கை கட்டி நின்றிருக்க, வெளியிலோ அந்த ராதிகாவை எருமை ஒன்று துரத்தி கொண்டிருந்தது. காதல் ஆசை யாரை விட்டது? அத்தியாயம் 4 நிறைவு பெற்றது. அடுத்த அத்தியாயம் விரைவில். நன்றி.